ஒரு திருமணத்தின் மகிழ்ச்சி கணவனின் கைகளில்தான் உள்ளது. அது மனைவியின் கைகளில் இல்லை. ஆம், இதுதான் உண்மை. ஏனெனில் ஒரு பெண் இயற்கையிலேயே பிரதிபலிக்கக்கூடியவள். அவளுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை அவள் அப்படியே பிரதிபலிப்பாள் மற்றும் பல மடங்காக பெருக்குவாள். அவளிடம் அன்பான சொற்கள், கவனிப்பு, ஆறுதல் மற்றும் பாராட்டுக்களை வழங்குங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக அவள் உங்களுக்கு திருப்பித் தருவாள். அவளிடம் மரியாதையுடன் பேசுங்கள். அவள் மென்மை இன்னும் விரிவடையும். அவளை முக்கியமானவளாக உணரச் செய்யுங்கள். அவள் உங்களை இன்னும் ஆழமாக நேசிப்பாள். ஆனால் அவளை கண்டுகொள்ளாமல் இருந்தால், விமர்சனம் செய்தால் அல்லது மௌனத்தால் தண்டித்தால், அவளது அந்த அக்கறையும் பாசமும் மங்கத் தொடங்குவதைக் கண்டு ஆச்சரியப்படாதீர்கள். ஒரு பெண் பெரும்பாலும் தன்னைச் சுற்றியுள்ள உணர்ச்சிகரமான சூழலை பிரதிபலிக்கும் கண்ணாடியைப் போன்றவள். அவளுக்கு பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்துங்கள். அவள் நிம்மதி அடைவாள். அவளிடம் பதற்றத்தை உண்டாக்குங்கள். அவள் தன்னை தற்காத்துக் கொள்ளத் தொடங்குவாள். எந்த பெண்ணும் வேண்டுமென்றே பிடிவாதமாக இருக்க விரும்புவதில்லை. தான் கவனிக்கப்படவில்லை என உணரும்போதுதான் அவள் அந்நியப்படுகிறாள். அவளை போற்றி வளர்த்தால் அவள் மலருவாள். அவளை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தினால் அவள் அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வாள். நீங்கள் அனுபவிக்கும் அவளது குணம் பெரும்பாலும் நீங்கள் அவளுக்கு தொடர்ந்து என்ன கொடுக்கிறீர்கள் என்பதன் மூலம் உருவானதுதான். எனவே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். 1. நீங்கள் அவளிடம் மென்மையை உருவாக்குகிறீர்களா அல்லது எதிர்ப்பையா? 2. நீங்கள்